கோயிலுக்கு முன்னாடி 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில் இருக்குங்க. ஹலோ வெல்கம், நான் உங்கள் ராம்கி. தாளத்தாமரை புஷ்கரணி என்றும் பார்க்கடல் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படும் இந்த கோயிலோட தெப்பக்குளங்க. மதுரை மாவட்டம் திருமோகூர் ஊராட்சியில் உள்ள காலமேக பெருமாள் கோயில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். திருமோகூர் என்ற இந்த ஊரோட பெயருக்கான காரணம் மற்றும் காலமேக பெருமாள் பெயருக்கான காரணம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாங்க. 108 திவ்ய தேசங்களில் இத்தலமும் ஒன்று. நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பட்ட திருத்தலம். இந்த கோயிலுக்கும் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு நடுவில் ஒரு தெரு இருக்குங்க. 18ஆம் படி கருப்பண்ணசாமி தரிசனம் பார்த்துட்டு அது வழியாவே நேராக இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு 16 கால் மண்டபம் பார்க்கலாங்க. எதிர்க்க இருக்கிற கேட் என்ட்ரன்ஸை தாண்டி ரைட்டில் போனோம்னா நம்ம பார்த்த கோலம் வந்துருங்க. 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த கோயில் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் கல்வெட்டுகள் எல்லாம் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரையான கல்வெட்டுகள் தாங்க கிடச்சிருக்கு. கிழக்கு பார்த்தவாறு 5 அடுக்கு ராஜகோபுரம்ங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முன்மண்டபம் இருக்குது. மதுரையிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. மேலூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த கோயிலோட கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடியும் இங்கே ஒரு 16 கால் பிரம்மாண்டமான மண்டபத்தை பார்க்கலாங்க. நீங்கள் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டது. பெரும்பாலான கட்டிடப் பணிகள் எல்லாம் அதன் பின் ஆண்ட விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. மூலவர் ஸ்ரீ காலமேக பெருமாள், தாயார் ஸ்ரீ மோகனவல்லி. மூலவர் காலமேக பெருமாள் நின்ற கோலத்திலையும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அமர்ந்தபடி நமக்கு காட்சி தராங்க. இந்த கோயிலில் உள்ள புராதனமான சக்கரத்து ஆழ்வார் சன்னதி மிகவும் சிறப்புங்க. 16 கைகளில் 16 ஆயுதங்களுடன் நமக்கு காட்சி தருகிறார். சக்கரத்து ஆழ்வார் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானம் செப்பு தகடுகளால் மூடப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்டு இருக்கும். வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது தாயார் மோகனவல்லி, பின்புறம் சக்கரத்து ஆழ்வார், பள்ளிக்கொண்ட பெருமாள், அனுமன், நவநீத கிருஷ்ணன், ஆண்டாள் ஆகியோர் நீங்கள் பார்க்கலாங்க. காலமேகம் கரும் மேகமாக நீரை தனக்குள் வைத்து கொண்டு அவ்வப்போது மக்களுக்கு மழையாக தருவதால் காலமேக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். துர்வாச முனிவர் சாபத்தால் இந்திரனும் தேவர்களும் அவர்களுடைய செல்வத்தையும் பலத்தையும் இழந்தனர். பார்க்கடல் கடையும் போது அதில் கிடைத்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காக விஷ்ணு பகவான் மோகினி வடிவம் எடுத்து அசுரர்களை மயக்கினார். அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்த இடம் திருமோகூர், அதாவது திருமோகினி ஊர். பழங்காலத்தில் மோகினி சேஸ்திரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் மோகினி ஊராக மாறி தற்போது திருமோகூர் என்று அழைக்கப்படுகிறது. பார்க்கடல்லேருந்து ஒரு சொட்டு நீர் இந்த தீர்த்தத்தில் விழுந்ததாக நம்பப்படுதுங்க. அதனால தான் கோயிலோட குளத்தை பார்க்கடல் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. சுற்றி வலம் வரும்போது ஆண்டாளுக்கு இங்கே தனி சன்னதி பார்க்கலாங்க. மருது பாண்டியர்கள் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்து உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. சின்ன மருது மற்றும் பெரிய மருதுவோட சிற்பங்கள் கூடிய தூண்கள் இங்கே பார்க்கலாங்க. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இக்கோயிலில் உள்ள இறைவனையும் பொருட்களையும் செல்வங்களையும் கொள்ளையடித்ததாக குறிப்பிட்டுள்ளதுங்க. கொள்ளையடித்த பொருட்களுடன் திருச்சி சென்று கொண்டிருக்கும் போது கள்ளர் மரபினர் அவர்களுடன் போரிட்டு அனைத்தையும் மீட்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை நினைவூட்டும் வகையில் இறைவன் கள்ளர் திருக்கோலத்தில் பவனி வருகிறார். இதற்காக தேர் இழுக்கும் உரிமையும் கள்ளர் மரபினருக்கு தரப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் மூலவருக்கு இணையான சிறப்பு சக்கரத்தாழ்வாருக்கு உண்டுங்க. குழந்தை வரம், திருமண பாக்கியம், பில்லி சூன்யத்திலிருந்து விடுபடுதல், கடன் பிரச்சனை தீர, வியாபாரத்தில் செழிக்க சக்கரத்து ஆழ்வாரை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். முன்னோர்கள் முக்தி பெறவும் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறவும் இங்குள்ள இறைவனை வேண்டினால் நிறைவேறும் என்பது பக்தர்களோட நம்பிக்கைங்க. இந்த கோயிலோட ஸ்தல விருட்ச மரம் வில்வ மரம். இந்த கோயிலை விஸ்வகர்மாவே கட்டியதாக நம்பப்படுது. கருவறைக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இருக்குங்க. ரதி மற்றும் மன்மதனோட சிற்பங்கள் இங்கே பார்க்கலாங்க. பள்ளிக்கொண்ட பெருமாள் சன்னதிக்கு எதிர்க்க ஒரு பெரிய மண்டபம் இருக்குங்க. அழகிய சிற்பங்களுடைய பெரிய தூண்கள் அதில் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கூடல் அழகர் கோயிலும் கள்ள அழகர் கோயில் வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம பார்த்த இந்த 3 திவ்ய தேச கோயிலில் உங்களுக்கு ரொம்ப எது பிடித்தமான கோயில்ன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.